ஃப்ரெண்ட்ஸ், டுடே எபிசோடில் சந்திரசேகர், சண்முகம், சக்தி வந்து பேசிக்கிறாங்க. பவானி வந்து சிவானி கிட்ட ரொம்ப ஹாஷாக நடந்துக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளேஸ்க்கு சுந்தரமும் பவானியும் வராங்க. சந்திரசேகர் வந்து சிவானி கிட்ட ஏமா ஹாஷாக நடந்துக்கிறா, கொஞ்சம் பொறுமையாக சொல்லி புரிய வைன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சந்திரசேகர் வந்து லஞ்சில் ரெடி ஆகிடுச்சான்னு சொல்லி கேட்குறாங்க. பவானி நீ தான் செய்யணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சந்திரசேகர் வந்து பொன்னியை கூப்பிட்றாங்க. நீ சமைக்கிறியாமா? இன்னும் சமைக்கல, இவங்கெல்லாம் செய்கிறதுக்கு லேட் ஆகும்னு சொல்கிறாங்க. பொன்னியும் ஓகே சொல்கிறாங்க. ஜெயா வந்து பொன்னி செய்கிறத நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பவானியும் சுந்தரமும் அதே சொல்றாங்க. நாங்க சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சண்முகமும் சக்தியும் சொல்றாங்க. பொன்னி வந்து சமைக்க ஸ்டார்ட் பண்றாங்க. ரொம்ப வாசனையா இருக்கு. சுந்தரம் வந்து மனசுக்குள்ள நினைக்கிறாரு, பொன்னி கையால சாப்பிடலான்னு பார்த்தா இந்த பவானி கையால சாப்பிடணும்னு தலையெழுத்து போல அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி வந்து சாப்பிட வரலான்னு சொல்லி கூப்பிடுறாங்க. சந்திரசேகர், சண்முகம், சக்தி, சிவானி வந்து சாப்பிடுறாங்க. சிவானி வந்து ரொம்ப எம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எல்லாருமே நல்லா சாப்பிடுறாங்க. சுந்தரம் வந்து அவங்க சாப்பிட்டு முடிச்சு பாத்திரமே எடுத்து வச்சுட்டாங்க. நீ செஞ்சே இல்லையான்னு சொல்லி கேட்குறாங்க. பவானியும் எல்லாருமே வாங்கன்னு சொல்றாங்க. ஜெயா, பிரீத்தி சுந்தரமுக்கு வந்து பரிமாறுறாங்க. ஜெயா வந்து சாப்பிட்டு பார்த்தோன்னே நல்லா இல்லைன்னு ஃபீல் பண்றாங்க. ஃபோன் வந்தோடனே அந்த பிளேஸ்ல இருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. பிரீத்தி வந்து எனக்கு கொஞ்சமா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளேஸ்ல இருந்து போயிடுறாங்க. சுந்தரம் எஸ்கேப் ஆக ட்ரை பண்றாரு. பவானி வந்து ஒரு பருக்க விடாம சாப்பிடணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. வேற வழி இல்லாம சுந்தரம் சாப்பிடுறாரு. சந்திரசேகர் வந்து பொன்னியை சாப்பிட சொல்லி சொல்றாங்க. இல்ல மாமா, நான் இந்த வீட்டுல சாப்பிட மாட்டேன், நான் வெளியில சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. சுந்தரம் நினைக்கிறாரு இவ சாப்பிட்ற இடத்துலயும் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பொன்னியை ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறாரு. தேங்க்யூ.